இப்போது ஒரு ஈவெண்ட்டில் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 சாய்ஸ் இருக்குது. நம்மளே ஃபெயிலியராக நினச்சிக்கிறது நேச்சுரலாக நம்மளுக்கு அந்த மொமெண்ட்டில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அப்செட்டாக இருப்போம், டிப்ரெஸிங்காக இருக்கும், நம்ம நினச்சிப்போம் கண்டிப்பாக. பட் அதோடு நம்ம ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணோன்னா அதுதான் ஃபெயிலிங் ஃபார்வர்ட். ஸோ ஃபெயில் பேக்வேர்ட், ஃபெயில் ஃபார்வர்டுன்னு 2 டேர்ம்ஸ் வச்சுப்போமே. அந்த ஃபெயிலியரோடவே நீங்கள் ஸ்டாப் ஆகிட்றீங்க அப்படின்னா நிறைய பேரை காரணம் காட்டுவீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம். இதனால தான் நான் தோற்று போனேன், இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன், இதனால தான் எனக்கு சரியாக அமையலை, ஆர் அடுத்த தடவை முயற்சி பண்ணுறதுலேயும் எதுவும் அர்த்தம் இல்லை, அப்பவும் நான் தோற்று தான் போவேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரதோ, இல்லை மனசுக்குள்ளே எங்கேயோ எதுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணணும், ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் நான் முயற்சி பண்ணாலும் இதே மாதிரி தான் நான் தோற்று போகிறேன், என்ன பெருசாக சேஞ்ச் ஆகிட போகுது அப்படின்ற ஒரு பிக்சர் மைண்டில் டெவலப் பண்ணுறது. நம்மளே ஓகே இதோட முடிஞ்சது, இதுக்கு மேலே வேண்டாம், ஒருவேளை இது எல்லாமே எனக்கு செட் ஆகலையோ, நான் வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணலாமோன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வர்றது, அதாவது குவிட்டிங் வரைக்கும் போகிறது. ஸோ இதெல்லாமே ஃபெயிலிங் பேக்வேர்ட். ஓகே, அந்த ஒரு ஈவெண்ட் வச்சுட்டு அதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராக்ரெஸ் பண்ணாமல் நம்மளை 10 ஸ்டெப் பின்னாடி தள்ளுற மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும். பட் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் ப்ராக்ரெஸ் பண்ணணுன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அது சொல்கிறதுக்கு முன்னாடி, சின்ன வயசில் இந்த ஸ்கூலில் ப்ராவப்ஸ் எழுதுவாங்களே, ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்னு. அதில் ஒரு சின்ன சேஞ்ச் கூட பண்ணலாம். நம்ம தோற்று போகிறனால அது எல்லாமே சக்ஸஸ்க்கான ஸ்டெப்ஸாக இருக்காது. பட் ஒவ்வொரு முறை தோற்று போகும்போது அந்த தோற்று போகிற ஈவெண்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எந்த மாதிரி மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், அந்த ஃபெயிலிங் ஈவெண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் நம்ம கற்றுக்குறோம், நம்ம அந்த ஒவ்வொரு ஃபெயிலிங் ஈவெண்ட்லேயும் எந்த அளவுக்கு டீப் அனாலிசிஸ் பண்ணுறோன்றதுல தான் நம்ம சக்ஸஸ் கிட்ட போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அந்த சான்சஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை நீங்கள் தோற்று போகிறீங்க, ஆர் ஒரு சில முறை தோற்று போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் திங் பொறுப்பெடுத்துக்கணும். நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது நம்மளுக்கே ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் மெதுவாக வர ஆரம்பிக்கும். நான் சொன்னபடி அப்செட்டாக இருக்கும், டிப்ரெஸிங்காக இருக்கும், நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். பட் அந்த இமோஷன்ஸ் எல்லாம் நார்மல் தான், அதை யாரும் ஹைட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ எனக்குமே அப்படி தானே இருக்கும், எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பட் அதை தாண்டி நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இது தவிர வேறு வழியே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அடுத்தது எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணோன்ற அனாலிசிஸை பண்ணணும். அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப நேர்மையான ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். போதுமான அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டேனா, போதுமான அளவுக்கு நான் என்னோடய முயற்சிகள் எல்லாம் ரொம்ப சின்சியராக பண்ணேனா, எங்கேயாவது நான் கேப்ஸ் விட்டுருக்கேனா, எங்கேயாவது என்னோடய முயற்சியில் கொஞ்சம் லெத்தாஜிக்காக ரொம்ப கேர்லெஸ்ஸாக நான் இருந்திருக்கேனா, அப்போது எங்கெங்கே நம்ம கேப்ஸ் க்ளோஸ் பண்ண முடியுன்ற அனாலிசிஸ் நம்ம நிச்சயமாக பண்ணணும். யார்கிட்ட நம்ம போய் கைடன்ஸ் கேட்கலாம்? எப்போவுமே நம்ம ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் பார்ப்போம். இன்னொருத்தங்க, அதாவது நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, ஆர் நம்மளோட டீச்சர்ஸ், நம்மளோட சுப்பீரியர்ஸ், இவங்கக்கிட்ட நம்ம போய் கேட்கும்போது அவங்களுக்கு வேறு ஒரு ஆங்கிளில் ஒரு வியூ கிடைக்கும். அண்ட் அந்த வியூ நம்மளுக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுக்கும். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்பிக்கையோட நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முயற்சி பண்ணும்போது இந்த கேப்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ், எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்கள் கைட்ஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி நம்பிக்கையோட முயற்சி பண்ணால் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வரும். ஸோ ஐ திங்க் நான் இப்போ சொன்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு நம்பிக்கை தரது மட்டும் இல்லை, ஒரு ஃபெயிலிங் ஈவெண்ட்டை எப்படி நம்ம பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். See you again.